வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ வீடியோ. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் மேலேயே இருக்கும். 2024 ஜூன் லாஸ்ட்ல தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்துட்டு இன்னும் நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ, ஒரு இன்ட்ரோ மாதிரி எதுவுமே கொடுக்கல. எனக்கு இன்ஸ்டால வந்துட்டு அவ்வளோ டிஎம்ஸ் உங்க நெய்ம் என்னன்னு கேட்டு வருது. என்னோட சேனல் பேருமே என்னோட நேம் தான். இன்ஸ்டா யூசர் நேமுமே லைக் இன்ஸ்டா நேமுமே என்னோட நேம் தான். ஆனா எல்லாருமே நேம் என்னன்னு கேக்குறீங்க. எனக்கு புரியுது, அது வந்து நேம் மாதிரி இல்லை, அதனாலதான் உங்களுக்கு டவுட்ஸ் புரியுது. ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு நேற்று இன்ஸ்டால வந்துட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். லைக் என்னை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஸ்டோரியில நீங்க கேட்டீங்கன்னா வீடியோ பண்ணுவேன். அது வந்துட்டு என்னோட இன்ட்ரோ மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி வந்து நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு 60 ரெஸ்பான்சஸ் கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ அதுல இருந்து நான் ஒரு 50 அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்னால எவ்வளவு பண்ண முடியுதோ நான் வந்துட்டு அவ்வளவு பண்ணுவேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபியா வெஸ்லின். ஸோ நான் கீழே வந்துட்டு ஸ்பெல்லிங் அட்டாச் பண்ணுறேன், ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ திவ்யா கிடையாது, டிஃபியா வெஸ்லின். நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு நேம் என்னன்னு. என்னோட சேனல் நேமுமே என்னோட நேம் தான், என்னோட இன்ஸ்டா நேமுமே என்னோட நேம் தான். ஸோ இதுக்கு மீனிங் இருக்கான்னு கேட்டால் மீனிங் கிடையாது. என்னோட அம்மா அப்பாவோட நேமை கம்பைன் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ டிஃபியா வெஸ்லின் WT தான் என்னோட இனிஷியல். அப்பா நேம் வந்துட்டு ஸ்டார்ட்ஸ் வித் W, அம்மாவோடது வந்து T. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சொல்லுங்க உங்க நேம் என்னதான்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்லாம். ஸோ இதுதான் என்னோட நேம். இனிமேல் என்கிட்ட டிஎம்ல வந்துட்டு நேம் என்னன்னு கேட்காதீங்க, ஓகேவா? ஸோ நேட்டிவ். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீங்க எந்த ஊரு, யூ ஃப்ரம், அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோட நேட்டிவ் வந்துட்டு கன்னியாகுமரி. ஸோ ப்ராப்பரா சொல்லணும்னா மார்த்தாண்டம், அதான் என்னோட ஊரு. ஸோ என்னோட ஏஜ் வந்துட்டு 23. அப்புறம் எதுக்காக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு என்னோட பேஷன் வந்துட்டு மீடியா. அதனால சரி ஓகே இன்ஸ்டா யூடியூப் அந்த மாதிரி. ப்ளஸ் நம்ம கொஞ்சம் உழைச்சோன்னா நமக்கு காசு வரும், அதுக்காக தான். ஸோ அதான் ஹானஸ்ட். அப்புறம் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, லாக்டவுனில் வந்துட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம லைக் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை டிராயிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா. நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வரைவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் வந்துட்டு அந்த டைம் ஃபேஸ் காட்டி போடுறதுக்கான அந்த ஒரு இது இல்லை. ஸோ நான் வந்துட்டு ஓகே டிராயிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டிராயிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு 1 இயர்லேயே 2.4K சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் சென்னை படிக்க வந்தேன். நான் பிஜி பண்ணுறதுக்கு சென்னை வந்ததுக்கு அப்புறமா என்னால் அதை ஹேண்டில் பண்ணவே முடியல. ஸோ அந்த சேனல் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் சரி ஓகே இந்த லைஃப் ஸ்டைல் சேனல்னா நம்ம வந்துட்டு ரெகுலரா வீடியோஸ் போடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இது ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படிதான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபேஸ் காட்டி போடுறதுக்கு வந்துட்டு அந்த ஒரு தைரியம் இருக்கு. அந்த டைம்ல அந்த தைரியம் இல்லை, அதை நான் போடல. ஸோ நெக்ஸ்ட் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நெக்ஸ்ட் போஸ்ட் ஸ்மால் குக்கிங் வீடியோஸ் லைக் ஸ்நாக்ஸ், கிரேவி, ஐஸ்கிரீம்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு. எனக்கு வந்து சமைக்கவே தெரியாது. நான் ஏதாவது சமைக்க போயிட்டேன்னா அது வந்துட்டு தீஞ்சு போயிடும். ஆனால் லாக்டவுன் டைம்ஸ்ல வந்துட்டு நான் பால்கோவா பண்ணியிருக்கேன், செம்மையா வந்திருக்கு. அப்புறம் கேரமல் புட்டிங் பண்ணியிருக்கேன், அதுவும் செம்மையா வந்திருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட்ஸ் இந்த மாதிரினா சமைக்கலாம். ஐஸ்கிரீம் சமைக்கிறதுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஃப்ரிட்ஜ் தேவை. இப்போ வரைக்கும் நாங்கள் இன்னும் ஃப்ரிட்ஜ் வாங்கல. மேபி ஃப்ரிட்ஜ் வாங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து ட்ரை பண்றேன். இந்த மாதிரி கேக் அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு கொஞ்சம் ரெசிபிஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் வித் 2 இன்கிரீடியன்ஸ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண முடிஞ்சா கண்டிப்பா ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன். அடுத்தது வந்துட்டு சைல்ட்ஹுட் மெமரிஸ் பத்தி சொல்லுங்க. ஸோ எனக்கு சைல்ட்ஹுட்னாலே ஃபுல்லாக தாத்தா தான், அப்பாவோட அப்பா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாத்தாக்கு நானும் அவ்வளோ உயிர். ஸோ ஏதாவது தப்பு பண்ணிட்டு அம்மா ஸ்பூன் எடுத்துட்டு வருவாங்க அடிக்கிறதுக்கு. அப்போ கூட தாத்தா டிவி பார்த்துட்டு இருப்பாரு, நான் தாத்தா படியில போய் உட்காந்துருவேன். தாத்தா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தாத்தா வந்துட்டு அம்மாக்கும் எனக்கும் ஃபுல்லாகவே தாத்தா தான் ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருந்தாங்க ஃபுல்லாகவே. ஸோ தாத்தாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சைல்ட்ஹுட்னாலே எனக்கு தாத்தா தான். 7th படிக்கிற வரைக்கும் தாத்தா கூட தான் இருந்தாங்க. ஸோ அப்புறம் ஃபோன் நம்பர் ஸ்பெல்லிங் சொல்லு. என்னோட ஃபோன் நம்பர் மட்டும் கிடையாது, எல்லாரோட ஃபோன் நம்பருக்குமே இதுதான் ஸ்பெல்லிங். PHONENUMBER இதுதான் எல்லாரோட ஃபோன் நம்பருக்குமே ஸ்பெல்லிங். ஸோ என்னோட ஃபோன் நம்பருக்கெல்லாம் தனியாக எந்த ஸ்பெல்லிங்குமே கிடையாது. அப்புறம் தீபாவளி பர்ச்சேஸ் முடிஞ்சுதா,
தீபாவளி பர்ச்சேஸ் முடிஞ்சுதானா நான் வந்துட்டு தீபாவளிக்கு ஸ்பெண்ட் பண்றவா கிடையாது. நான் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு 6th 7th வரைக்கும் அதுக்கு உள்ள மட்டும்தான், அதுவும் நாங்க வீட்டுல கூட கிராக்கர்ஸ் வாங்க மாட்டோம், ஃபேமிலியில அந்த மாதிரி யாராவது வாங்கி கொடுத்தாதான். மற்றபடி வீட்லயும் அப்பாக்கு என்னன்னா காசு வந்துட்டு கரியா போகுது அப்படிங்கிற மாதிரிதான் அப்பாவோட தாட்டு. எனக்குமே தீபாவளிக்கு இப்படி பட்டாசு வெடிக்கிறது அதுல எல்லாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. பெருசா காசு கொடுத்து வாங்கி அதை வெடிச்சு அது வந்துட்டு காத்துல அப்படியே போறதுக்கு எதுக்கு நம்ம பட்டாசு வாங்கிட்டுன்னு தான் என்னோட இது. நான் வேணா ட்ரெஸ் வேணா வாங்குவேன். நான் ட்ரெஸ் ஒரு 3 ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். ஆனா அது தீபாவளிக்குன்னு வாங்கல, சும்மா இந்த மந்த்துக்கு ஒரு 3 ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஸோ மற்றபடி தீபாவளிக்கு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஸோ அடுத்து வந்துட்டு 3 words that describe you best. ஸோ 3 words that describe me best அப்படின்னா, ஒன்று வந்துட்டு எனக்கு என்கிட்ட யாராவது ஏதாவது வந்து கேட்டா நான் இல்லைன்னு சொல்லாம கொடுத்துருவேன். என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா கொடுப்பேன், இல்லைன்னா வேற வழி இல்லை. ஆனா கஷ்டமா தான் இருக்கும். இப்போ நோ முடியாது அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுப்பேன். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிச்சுன்னா அவங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அது உண்மை. இப்போ யாரா இருந்தாலும், இப்ப எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், அந்த மாதிரி எனக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க என்ன கேட்டாலும் பண்ணுவேன். அந்த மாதிரி அவங்க வந்துட்டு விட்டு போயிடக்கூடாது, அந்த மாதிரி விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அந்த மாதிரி கேரக்டர் தான். இன்னொன்னு வந்துட்டு என்னன்னு கேட்டா எனக்கே தெரியல. இன்னொன்னு வந்துட்டு நல்லா ஊர் சுத்த பிடிக்கும். நல்லா ஊர் சுத்துவேன், நல்லா செலவு பண்ணுவேன், அநியாயத்துக்கு செலவு பண்ணுவேன். நான் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கேன், பட் அநியாயத்துக்கு செலவு பண்றேன். நான் மார்னிங் பர்சன் ஆர் நைட் அவுல்? நான் வந்துட்டு நைட் அவுல் தான். எனக்கு நைட்டு வந்துட்டு என்ன எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்காம உட்கார சொன்னா கூட நான் உட்காந்துருவேன். 4 மணி விடிய காலையில் 5 மணி 6 மணி வரைக்கும் இருப்பேன். ஆனா காலையில என்ன 11 மணி 12 மணிக்கு முன்னாடி எழுப்பக்கூடாது, என்னை தூங்க விட்டுறணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நைட் எவ்வளோ நேரம் வேணாலும் நான் ஊர் சுற்றுவேன், அந்த மாதிரி கேரக்டர். ஃபேவரட் மூவி ஆர் சீரீஸ் வந்துட்டு, எனக்கு ஃபேவரட் மூவினா எனக்கு நார்மலாக லவ் ஜோனர் பிடிக்கும். எக்ஸாம்பிள் தெரி, அப்புறம் சச்சின் மூவி, இந்த மாதிரி மோஸ்டா விஜய் மூவிஸ் எல்லாமே பிடிக்கும். அதுக்கப்புறமா அதை தாண்டினா மோஸ்டா லவ் ஜோனஸ் எல்லாமே பிடிக்கும். 3 மூவி பிடிக்கும். அது வந்துட்டு எனக்கு ரீரிலீஸ் பண்ணாங்க தியேட்டர்ல. நான் வந்துட்டு ஏங்கி உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். எனக்கு அந்த படம் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அடுத்தது வந்துட்டு ட்ரீம் டிராவல் டெஸ்டினேஷன். எனக்கு அந்த மாதிரி ட்ரீம் டிராவல் டெஸ்டினேஷன் அப்படின்லாம் கிடையாது. ஆனா ஈஃபில் டவர் முன்னாடி நின்று போட்டோ எடுக்கணும்னு ஒரு ஆசை. அப்புறமா சுவிட்சர்லாந்து போகணும்னு ஒரு ஆசை. எனக்கு அங்க இருக்க கிளைமேட்டுக்காக சுவிட்சர்லாந்து போகணுங்கிற ஒரு ஆசை. மற்றபடி அப்பா முன்னாடி பெஹரின்ல இருந்திருக்காங்க, ஸோ எனக்கு பெஹரின் போகணும்னு ஆசை. அக்கா இப்போ துபாயில இருக்காங்க, எனக்கு துபாய் போகணும்னு ஆசை. மற்றபடி ட்ரீம் டிராவல் டெஸ்டினேஷன் அப்படிலாம் கிடையாது. நல்லா உலகம் சுத்தணும், நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமா சுத்துவோம். அப்புறம் மற்றவங்க எப்போ மீட் அப்படின்னு கேட்டாங்க. யாரையுமே மீட் பண்றதுக்கு நான் ரெடியா இல்லை. சப்போஸ் இப்போ எங்கேயாச்சும் போற வழியில நீங்க பார்த்து ஓகே நான் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா வந்து பேசுனீங்கன்னா நான் பேசுவேன், கண்டிப்பா பேசுவேன். யாருமே இக்னோர் பண்ண மாட்டேன், கண்டிப்பா பேசுவேன். மற்றபடி எப்போ மீட் பண்ணலாம், எங்க இருக்கீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி நிறைய டிஎம்ஸ் எல்லாம் வருது. நான் யாரையுமே மீட் பண்றதுக்கு ரெடியா இல்லை. அப்புறம் வந்துட்டு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்துருந்துச்சு, அதுக்கெல்லாம் தேங்க்யூ. அப்புறம் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, சீரியஸ்லி ஆர் யூ அவாய்டிங் மீ? சத்தியமா என்னை இப்படி அவாய்ட் பண்ணுவேன்னு ஐ டோன்ட் திங்க் அப்படின்னு. யாரையுமே நான் அவாய்ட் பண்ண மாட்டேன். இப்போதைக்கு நான் வந்து ட்ரைனிங் பீரியட்ல இருக்கேன். ஸோ எனக்கு மண்டே டு ஃப்ரைடே வந்துட்டு ஃபுல்லா எனக்கு ஒர்க்கிங். ஸோ நான் காலையில 12 o'clock வந்துட்டு மத்தியானம் 12 o'clock வந்து நான் கிளம்பிடுவேன். நைட்டு நான் வந்து 10:30 தான் வருவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் தூங்கிட்டு இருப்பேன், வந்ததுக்கு அப்புறமா திருப்பி தூங்கிடுவேன். ஸோ எனக்கு வந்துட்டு டிஎம்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்குலாம் எனக்கு டைம் இருக்காது. சும்மா இன்ஸ்டா வீடியோ மட்டும் நான் அப்லோட் பண்ணிட்டு அப்புறமா போயிடுவேன். ஸோ இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே இந்த டைம்ல மட்டும்தான் நான் வந்து டிஎம் செக் பண்ணுவேன். ஸோ எனக்கு நிறைய டிஎம்ஸ் இருக்கும், என்னால் ஓரளவுக்கு தான் செக் பண்ணவே முடியும். அதனால நீங்க நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் அவாய்ட் பண்றீங்க, இக்னோர் பண்றீங்க. நான் யாரையுமே அவாய்ட் பண்ண மாட்டேன், யாரையுமே இக்னோர் பண்ண மாட்டேன். என்ன ஹர்ட் பண்ணாது இருக்கிற வரைக்கும் நான் யாரையுமே கண்டிப்பா அவாய்ட் பண்ண மாட்டேன். ஸோ என்னோட ப்ரொஃபஷன் வந்துட்டு நான் இப்போதான் சதர்லாண்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். 20 days தான் ஆகுது. ஸோ சதர்லாண்டில் ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் நைஸாக வீடியோ போடுறீங்க எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. நைஸாக வீடியோ போடுறேன் எப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. நார்மலாக தான் வீடியோ பண்ணுறேன், நார்மலாக தான் எடிட் பண்ணுறேன். பெருசாக இன்னும் எடிட்டிங் ஸ்கில்ஸ்லாம் அவ்வளோவெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணல. அப்புறம் நிறைய பேர் மொபைல் நம்பர்லாம் கேட்டிருக்கீங்க. நோ. அப்புறம் உங்கள் யூடியூப் நேம் அப்படின்னு கேட்டீங்க. யூடியூப் நேம் டிஃபியா வெஸ்லின் தான். என்னோட யூடியூப் நேமும் டிஃபியா வெஸ்லின் தான். என்னோட இன்ஸ்டா நேமுமே டிஃபியா வெஸ்லின் தான்.
அப்புறம் ஸ்மைல் அதிகமாக வச்சு வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். தென் வென் யுவர் மேரேஜ், என் மேரேஜ் எப்போன்னு எனக்கே தெரியாது. 2 இயர்ஸில் இருக்கும் மேபி மோஸ்ட்டாக. அப்புறம் எதுனா ஜாப் வேக்கன்சி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ நாக்ரி ஆப்பில் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணலாம். சதர்லாண்டுன்னு செக் பண்ணிங்கன்னா நிறைய இப்போவுமே ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது. வாக்கின் இன்டர்வியூஸ்லாம் நிறையவே இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். தென் வீக்லி வீடியோ போடுறீங்க, ஓகே. பட் வீக்லி 2 வீடியோஸ் போட்டால் கொஞ்சம் அக்கௌண்ட் ரீச் ஆகும். எனக்கு தெரியும் வீக்லி 2 வீடியோஸ் இல்லை 3 வரைக்குமே போடணும் ஆக்சுவலி. பட் எனக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கும் டைம் இல்லை. என்ன வீடியோ எடிட்டிங் ஓகே, நான் எடுத்தால் கூட நான் எடிட் பண்ணிடுவேன். எப்படியாச்சும் நைட்டு விடியெல்லாம் உட்காந்து நான் எடிட் பண்ணிடுவேன். ஆனால் நான் எடுக்கிறதுக்கே எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. அப்புறம் 2 வீடியோஸ்லாம் போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. இன்னும் எனக்கு செட் ஆகலை. நான் 20 days தான் ஆகுது நான் ஜாயின் பண்ணிட்டு. அதனால எனக்கு வந்துட்டு இன்னும் ப்ராப்பர் அந்த டைமிங்லாம் செட் பண்ணி என்னால் வீடியோ எடுக்கவே முடியலை. இப்போதைக்கு நான் வந்துட்டு ரீல்ஸ் மட்டும் ஓரளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ட்ரை பண்ணுறேன். எப்படி மேக்கப்பே இல்லாமல் இவ்வளோ அழகாக இருக்கேன் நிறைய பேர் கேட்குறீங்க. அம்மா அப்பாட்ட தான் கேட்கணும், ப்ரொடக்ஷன் அவங்க தான். அப்படிலாம் இல்லை, நான் லிப்ஸ்டிக் போடுவேன், காஜல் போடுவேன், ஐலைனர்லாம் போடுவேன். மேக்கப் போட மாட்டேன்லாம் இல்லை. பட் இதுவும் மேக்கப் கிடையாது, அதுவும் எனக்கு தெரியும். ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போட்டால் தான் மேக்கப். பட் அப்படிலாம் எனக்கு தெரியல, நார்மலாக தான் இருக்கேன். அப்புறம் why are you posting these things in Insta? Do you have any dream to be an influencer or model? மாடலாக இருக்கிறதுக்கு இன்ஸ்டாவில் இப்படி தான் நான் போஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன் இதெல்லாம் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு என்னோட ட்ரீம், என்னோட பேஷன். எனக்கு வந்துட்டு நான் பிஏ பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு ஜேர்னலிசம் படிக்கணும்னு ஆசை. ஸோ பிஜியில் வந்துட்டு மாஸ் கம்யூனிகேஷன் எடுத்தேன். அதுக்கப்புறமா என்னோட பேஷனே மீடியா தான். பட் ஃபேமிலிக்கு வந்துட்டு மீடியா வேணான்னு சொன்னதுனால தான் நான் கம்பெனிக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் என்னோட பேஷனுக்காக தான் நான் யூடியூப், இன்ஸ்டா ரெண்டுமே பண்ணுறேன். ஸோ இது இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுக்கா மாடல் ஆகிறதுக்கான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே கிடையாது. என்னோட ஆசை, என்னோட சந்தோஷத்துக்காக தான் நான் பண்ணுறேன், மற்றபடி எதுவுமே இல்லை. என்னோட பர்த்டே எப்போன்னு கேட்டிருந்தீங்க. when is your birthday? ஸோ என்னோட பர்த்டே வந்துட்டு August 19, 2002 அப்போதான் நான் வந்துட்டு பிறந்தேன். ஸோ பி ஹாப்பி ஆல்வேஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் போட்டிருந்தீங்க. நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு வந்ததுலேயுமே நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அப்புறம் ஐ நீட் யுவர் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு. ஆக்சுவலி எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே பிடிக்காது. எனக்கு வந்துட்டு ஸ்கூல் டைம்ல என் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க கூட தான் இப்போ வரைக்கும் நான் க்ளோஸா இருக்கேன். பிளஸ் காலேஜ்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா, அவ கூட மட்டும் தான் நான் இப்போ வரைக்கும் க்ளோஸா இருக்கேன். மற்றபடி எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது நானும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் நான் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கேன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெல்லியில இருக்கு. எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் செட்டே ஆகாது. ஸோ எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், தயவு செஞ்சு ப்ளீஸ். அதுக்கப்புறமா நீங்க சிங்கிளா இருந்தா உங்களை கரெக்ட் பண்ண ஐடியா ஏதாவது சொல்லுங்க. வாய்ப்பே இல்லை ராஜா, என்ன பண்ணாலும் நடக்காது. அப்புறம் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் தான், காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. அப்புறம் இப்போ நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்றீங்க, நீ ஏன் இப்போ ரொம்ப சோகமா இருக்க அப்படின்னு. எனக்கு தெரியல நான் சோகமாவா இருக்கேன். மேபி சோகமான வீடியோஸ் அந்த மாதிரி நான் இப்போ போடுறதுனாலயான்னு தெரியல. பட் நிறைய பேர் கேட்குறீங்க, நீ ஏன் இப்போ எல்லாம் சோகமா இருக்க, இன்னும் சந்தோஷமாயிரு, இன்னும் ஸ்மைல் பண்ணி வீடியோ போடு அந்த மாதிரிலாம். பட் தெரியல, ஒரு வேளை 2 மாசம் வேலை இல்லாம கஷ்டப்படுறதுனாலன்னு தெரியல. அப்படிலாம் எனக்கு இல்லை. மேரேஜ் பண்ண பையன் பார்த்துட்டு இருந்தா சொல்லு, பயோடேட்டா அனுப்புறேன். எனக்கு தேவையில்லை. பட் நீங்க பயோடேட்டா அனுப்புறீங்கன்னா நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி உங்களுக்கு கண்டிப்பா பொண்ணு பார்க்க சொல்றேன். இன்ஸ்டாலடியும் பண்றேன். ஸோ கேன் வி ஹாவ் அ டேட்? யாரு கூடயுமே நான் டேட் வர்றதுக்கு ரெடியாவே இல்லை. எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் கிடையாது, அவ்வளோ டிஎம்ஸ் வருது. டேட் போலாமா, மீட் பண்ணலாமா அந்த மாதிரிலாம். பட் நோ, யாரு கூடயுமே நான் வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. Keep and continuously hardworking to achieve more. I will pray for your next future works. Thank you. Keep supporting. Then happy to start everything. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதாய் அமையும். Thank you. Editing சூப்பர்வா பண்ணுறீங்க, இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிக்கோ. பெஸ்ட் ஆஃப் லக். யா, தேங்க்யூ. நான் சூப்பராக பண்ணுறேன்னால தெரியாது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவு தான் பண்ணுறேன். பட் இன்னும் நான் லேர்ன் பண்ணணும். அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய, ஹலோ குயின், ஒய் ஸோ பியூட்டிஃபுல், ஒயரி பியூட்டிஃபுல் அந்த மாதிரிலாம். ஸோ தேங்க்யூ, எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ இவ்வளோதான் இப்போதைக்கு வந்துட்டு நான் இவ்வளோதான் எடுத்தேன். ஒரு 50 questions கிட்ட தான் வந்துச்சு, அவ்வளோதான் எடுத்தேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளவுதான். இப்போவாச்சும் என்னோட நேம் என்ன எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பியும் வந்துட்டு என்கிட்ட டிஎம்ல உங்க நேம் என்னன்னு கேட்காதீங்க. நான் வேணும்னா இன்ஸ்டாலையும் ஒரு வீடியோ போட ட்ரை பண்றேன். என்னோட நேம் அந்த மாதிரி ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, ஜஸ்ட் ஒரு 30 seconds 60 seconds வர மாதிரி ஒரு இன்ட்ரோ எதுனா போட ட்ரை பண்றேன்.
ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். டாடா பாய்.